ஹாய்! நம்ம வீடு இப்போ தான் கிரகப்பிரவேசம் முடிஞ்சுது. பழைய வீட்டோட ஒரு போர்ஷன் தான் இது. வீடு கட்டும்போது நாங்கள் வந்து பாதியாக பிரிச்சுட்டு, நாங்கள் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு கிச்சன், அப்புறம் வந்து ஒரு சின்ன ஹால்லேயே பாதி தடுத்தா மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி போட்டுட்டு, தார்பாய் போட்டுட்டு அதில் வந்து நாங்கள் இருந்தோம். கொஞ்சம் சாமான்கள் எல்லாமே அதில் வச்சுட்டு இருந்தோம். இப்படி தான் இதே வீட்டில் இருந்து நாங்கள் படிப்படியாக இந்த வீடியே கட்டி முடித்தோம். உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வீடியோ மூலமா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து தெரிய வரும். உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, வீடு கட்டிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணேன். நாங்களும் நினச்சோம் வேறு எங்கேயாவது வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. நிறைய பேரும் நினைப்பீங்க வீடு கட்டும் போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. வேறு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டோட இது இருக்கு இல்லையா, நான் அதெல்லாம் வந்து நம்புவேன். அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு நம்மளோட சொந்த வீட்டுக்கு வரவே முடியாத அளவுக்கு ரொம்ப இழுபறியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம கொத்தனார் அவங்களாம் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த சூழ்நிலையில் லேட்டாக ஆக்குவாங்க. நம்ம இந்த வீட்டில் இல்லை, அவங்க வசதியாக அந்த தனியாக இருக்கிறாங்க, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் டிலே கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் இதே வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ வாடகை வீடு அப்படின்னு போனேன்னா கண்டிப்பாக எனக்கு 10,000 இல்லாமல் நான் வாடகை வீடு பார்க்க முடியாது. எங்கள் சரௌண்டிங்லேயும் வந்து 10,000 தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே அப்படின்னு சொன்னாங்க. நாங்களுமே வந்து வாடகை வீட்டுக்கு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அந்த ஒரு 5-6 மாதத்துக்கு நம்ம வாடகை வீட்டில் இருந்து ஒரு 60,000 அதுக்கு போகிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து அந்த 60,000 இன்வெஸ்ட் பண்ணலாமே, எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் குழந்தைகளை வச்சுக்கிட்டே இதே வீட்டில் தான் இருந்தேன். நம்ம வீட்டில் வந்து லாஸ்ட் டைம் இது ரூஃப் போடும்போது நாள் எடுத்தது ரூஃப் வந்து சூப்பராகவே எங்களுக்கு அமைஞ்சதுன்னே சொல்லணும். ரொம்ப கரெக்டாக எல்லாமே மைன்யூட்டாக பார்த்து ரூஃப் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிப்ரவரி மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே குழந்தைங்க ஒரு அளவுக்கு வந்து படித்து முடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம லீவும் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு லீவ் வந்துடும். நம்ம வந்து சமைக்கிறதுக்கெலாம் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏதோ முடியலன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வீட்டுக்குமே கொஞ்ச நாள் வந்து 1 வாரம் அந்த மாதிரி ரொம்ப நாளும் வந்து தங்க மாட்டாங்க எங்கள் பசங்க. ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி அம்மா வீட்லேயும் மாமியார் வீட்டில் மாற்றி மாற்றி விட்டுருந்தேன். ஆனாலும் வந்து அவங்க என் கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு என் கூடயே தான் இருந்தாங்க. நானுமே வச்சு மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு செங்கலுமே ஒரு கம்பியுமே நம்ம கிட்ட இருந்து பார்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஏதோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு அவங்கள செய்ய சொன்னோம் அப்படின்னா அவங்க எப்படி செஞ்சாங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃப்யூச்சரில் நமக்கு இது மூலயமா எதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு எல்லாமே நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்பிலாம் நகராமல் இருக்கிறதுக்கு இந்த பிளாக்ஸ் எல்லாமே வச்சு சூப்பராக வந்து நம்மளுக்கு தளம் போட்டாங்க. இந்த தளம் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்பி கட்டிட்டாங்க. ஆனால் செம்ம வெயிலுங்க. வெயிலையும் பொருட்படுத்தாமல் இவங்க வேலை செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்களாலே கொஞ்ச நேரம் போய் மேலே நிற்க முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் தளம் போட போகிறீங்க, இப்போ தான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தளம் போடும் போதே எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஈபி லைட்டு வேணும், ஃபேன் வேணும், இல்லை குழந்தைங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஊஞ்சல் வேணும், குழந்தைங்கள்லாம் ஏதாவது கை குழந்தை வந்துன்னா யானை கட்டுறதுக்கு தொட்டில் கட்டுறதுக்கெலாம் வசதியாக கம்பிகள் எல்லாமே சொல்லிவிடுங்க. நம்ம கம்பி எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியில் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி சிமெண்ட்டும் அல்ட்ராடெக் தான். எங்களுக்கு என்னென்னா மணல் மட்டும்தாங்க கிடைக்கல. எங்களுக்கு வந்து எம்சாண்டு தான் கிடச்சிது. மணலுக்காக ரொம்பவே அலைஞ்சோம், மணல் கிடைக்கல. இல்லைனா தளத்துக்கு மட்டுமாவது மணல் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை 2 மிக்ஸ் பண்ணியும் போடலான்னு யோசித்தோம். லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. தேடியுமே நாங்கள் எவ்வளோ ரூபானாலும் கொடுக்கறதுக்கு ரெடி தான். ஆனால் வந்து மணல் கிடைக்கல. அதுக்கப்புறம் எம்சாண்டு பி சாண்டு இதை வச்சு தான் நம்ம வீடே ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிருக்கோம். தளம் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கொத்தனார்கிட்ட கேட்டுருங்க, எவ்வளோ மண் வேணும், ஜல்லி வேணும், அப்புறம் சிமெண்ட்லாம் எவ்வளோ வேணும், எந்த இடத்துல நின்று மிஷின் வந்து போட போகுது, அப்படி எல்லாமே நம்ம விசாரித்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா காலையிலே வந்ததுமே வந்து
நம்மளுக்கு தளம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தளம் போட்டு கம்பி கட்டுறதுக்கு முன்னாடி கம்பிலாம் கட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு இந்த மாதிரி பைப் லைனு, அப்புறம் மாடியிலேருந்து வரத்துக்கு பைப்பு, மழை தண்ணிக்கு இது மாதிரிலாம் வைக்கணுன்னா அந்தந்த இதுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போட்ட பிறகு ஜல்லி போட்ட பிறகு நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்றத மிஸ் பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அதனால் ஒன்றுத்தையும் சுற்றியுமே ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிறது பெட்டர்னே சொல்லுவேன். ஃபுல்லி கம்பி கட்டியிருக்காங்க. நீங்கள் இப்போவே என்ன வேணுன்றதை கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு முந்தின நாள் வரைக்குமே ரூஃபுக்காக வேலை எல்லாமே நடந்துட்டு இருந்தது. மறுநாள் காலையில் ரூஃப் போடுறதுக்கு மிஷின் எல்லாம் தளத்தெல்லாம் பார்த்துட்டு எப்படி கம்பி கட்டியிருக்காங்க அப்படின்றத அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. தளம் போடுறதுக்கு மிஷினோட ஒரு 10 ஆளை கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, அவங்க செக் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு எங்கே வச்சு மிஷின் போட்டால் அவங்களுக்கு ஈஸியாக ஜல்லி ஏற்ற முடியும் அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த கம்பி கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் பசங்க பயங்கரமாக செஞ்சாங்கன்னே சொல்லணும். எங்கள் வீட்டில் ஹிந்திக்காரங்க தான், ஆனாலும் கொத்தனார் தமிழ் ஆள். அவர் பேசி அந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாருமே பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நாங்களும் இவங்க பண்ணுற வரைக்கும் காலையிலேயே என்னோடய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான், இவங்க 9 மணிக்கு வராங்க அப்படின்னா எல்லாமே வீட்டு வேலை முடிச்சுட்டு ரெடியாக இருப்பேன். அதுக்கப்புறமா தான் டீ போடுறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் எதனா இருந்தால் பார்ப்பேனே தவிர பெரிய வேலைகள் இவங்க வந்த பிறகு பண்ண மாட்டேன். அதே மாதிரி இவங்க வேலையை முடிச்சுட்டு போகும்போது வீடை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வீடெல்லாம் தொடச்சிட்டு சாப்பாடு செய்யறது, நைட்டு டிஃபனுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி தான் ஒரு 5 மாதமாக என்னோடய வாழ்க்கை இப்படி தான் போச்சுன்னே சொல்லணும். இதனாலே என்னால் வீடியோஸ் நிறைய எடுக்க முடியல, வீடியோ எடிட் பண்ண முடியல. எடிட் பண்ணாலும் வாய்ஸு பயங்கரமாக பேக்ரவுண்ட் வாய்ஸு கேட்கும். அதனாலேயே நிறைய கொடுக்க முடியல. அதை நம்ம யூடியூப்பையும் விட்டுற முடியாதுன்னு ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுருந்தேன். அதுக்கு என்னென்னலாம் மெதுவாக போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். என்னோடய கண்டென்ட்டுக்கும் வேறு கண்டென்ட்டும் மாற்றி மாற்றி தான் போட்டுட்ருந்தேன். ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று போடணும் இல்லையா, அதனால் நம்ம அந்த மாதிரி போட்டுட்ருந்தோம். இப்போ தளத்துக்குமே எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக இருக்குது. காலையில் தளம் போடணும். வெயில் ரொம்ப இருக்கிறதால காலைல 6 மணிக்கே போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் தளம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு தளம் போட்டு முடித்தாங்க. அவங்க எல்லாருக்குமே காலைல டிஃபன்லேருந்து லன்ச் 2மே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அவங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய போட்டு அனுப்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.